ஹாய், நான் ராம்கி டேரக்டர் பேசுறேன். நம்முடைய தமிழ் திரைப்பட பயிற்சி மையத்தில வந்து எடிட்டிங், டப்பிங் அப்படின்னு போஸ்ட் புரொடக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்றோம்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஒர்க் வந்து இப்ப நடந்து முடிஞ்சிடுச்சு. அந்த படத்தோட பேரு வந்து புரட்சி பெண். ஸோ அந்த படத்த இயக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, திரு மனோகர் அவர்கள். அவர் வந்து எக்ஸ் ஆர்மி. நம்ம இன்ஸ்டிடியூட்லயே வந்து டைரக்ஷன் கோர்ஸ் வந்து படிச்சு முடிச்சுட்டு, அத பண்ணி அதுக்கப்புறம் அத வந்து போய் ஷூட் பண்ணிட்டு வந்து டப்பிங், எஃபெக்ட் அப்படின்னு நம்முடைய ஓன் ஸ்டுடியோவிலேயே பண்ணி முடிச்சாச்சு. இப்ப ஆர்ஆரோட வேலை போயிட்டுருக்கு. அதாவது இந்த ஒர்க்க போய் நான் வெளியில பண்ணியிருந்தேன்னா, நான் இப்ப எனக்கு என்ன அங்க காஸ்ட் ஆச்சோ, அதுபோல 3 மடங்கு காஸ்ட் ஆயிரும். அந்த 2 மடங்கு காஸ்ட்ட நான் குறைக்கிறதுக்காக தான் இங்க ஓனா அந்த ஸ்டுடியோ போட்டேன். ஏன்னா படிக்க வர பசங்க எல்லாருமே வந்து ரொம்ப பணக்கார பசங்க கிடையாது. எல்லாமே ஒரு ஏழ்மையான இடத்துல தான் நெறைய பேர் வராங்க. ஸோ ஒரு மீடியமான செலவு அவங்களால பண்ண முடியும். இப்ப வெளியில போய் நான் பண்ணேன் அப்படின்னா, எடிட்டிங்க்கு தனியா காசு, டப்பிங்க்கு தனியா காசு, எஃபெக்ட் தனியா, டிஐ, ஆர்ஆர். ஸோ ஒண்ணுக்கும் ஒரு இடத்துல போய் நம்ம காசு குடுக்குற அளவுக்கு படிக்க வர பசங்ககிட்ட அவ்வளோ காசு இருக்காது. ஸோ அத கருத்துல வச்சுக்கிட்டு தான், சரி நம்ம ஓனா ஸ்டுடியோ இருந்தா தான் ஒரு சின்ன காசுல நம்ம பண்ணி தர முடியும். சின்ன காசுல அவங்களுக்கு சொல்லிக் குடுத்துடுறோம். ஒரு காம்பேக்ட்டான ஒரு பணத்துல ஒரு ஷார்ட் ஃபிலிமும் எடுக்க வச்சுடுறோம். அதேபோல காம்பேக்ட்டான ஒரு காசுல நீங்க போஸ்ட் புரொடக்ஷன் முடிச்சா தான் ஒரு ஒரு லிமிட்டடான பட்ஜெட்ல அவங்க வந்து ஒரு முழு படத்த கொண்டாந்து நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்க முடியும் அப்படிங்கிற குறிக்கோள்ல தான் நான் இவ்வளோ விஷயத்தையும் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ அதனால நீங்க இந்த சின்ன சின்ன படங்கள் என்னால முடியல, வெளில போனா நெறைய கேட்கறாங்க அப்படின்ற மாரி இருக்கிறவங்க, உங்களுக்கு தேவைன்னா இங்க வாங்க. இங்க வந்து கூட ஃப்ரீயா பண்ணிட முடியாது. ஏன்னா இந்த இடத்தோட காஸ்ட் ஒண்ணு இருக்கு. எடிட்டர்னா எடிட்டர் உட்கார்ந்து செய்வாங்க. அதோட காஸ்ட் அவங்களுடைய ரெமுனரேஷன் ஒண்ணு இருக்கு. அதேபோல டிஐன்னா அது உட்காந்து பண்ணக்கூடியவங்களோட காஸ்ட் இருக்கு. இப்படி ஒருத்தருக்கும் ஒரு மேன் பவர் வந்து தேவைப்படுது. அந்த மேன் பவர் அந்த ஸ்டுடியோக்குன்னு ஒரு ரெண்ட். இது எல்லாமே வெளியில வந்து என்ன இருக்குதோ அதுல வந்து ஒரு 50 to 40% தான் நாங்க வாங்குவோம். அதுக்குள்ளவே நீங்க எல்லாத்தையும் பக்காவா ஃபினிஷ் பண்ணிட்டு நீங்க வெளியில போலாம். இங்க நீங்க பண்றதுல என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னா, நான் உட்கார்ந்து அந்த எடிட்டிங் பார்ப்பேன். இல்ல இந்த இடம் சரியில்ல, இந்த இடம் நல்லா இருக்கு, இது இன்னும் கொஞ்சம் ரீகரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு அத திருப்பி கரெக்ஷன் பண்ணி ஒரு சாதாரண ஒரு கதை கூட ஒரு நல்ல கதையா நம்ம மாத்த முடியும். ஏன்னா எடிட்டிங்ன்றது ஒரு டைரக்டருக்கு ஈக்குவலான ஒரு இடம். இங்க கொஞ்சம் அசால்ட்டா பண்ணா நல்ல படத்த கூட கெடுக்க முடியும். நல்லா இல்லாத படத்த கூட அங்க அழகா பண்ண முடியும். ஸோ அவ்வளோ பெரிய பிளேஸ்மென்ட் இங்க. அதனால என்னுடைய கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா கொடுத்துக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பாய்.